ஊட்டு ஊட்டு ஹைரா. வேணாமா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். வா வா வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். இப்போ வந்து கரெக்டாக மணி வந்து 11:52 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 8-9 நிமிஷம் வந்தால் 2026 வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதனால எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இப்போ வந்து நைட்டு வந்து 12 மணிக்கு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். 11-12 மணி ஆக போகுது. கொஞ்சம் நேரத்தில் என்ன ஒரு 10 நிமிஷம் இருந்தால் 12 மணி ஆயிரும். எல்லோரும் அவங்க வாழ்க்கையில் ஹாப்பியாக இருங்க. இந்த வருஷம் எனக்கு வந்து எங்கள் ஹைரா குட்டி வந்ததுனால ஹாப்பி நியூ இயர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். எங்கள் செல்லக்குட்டி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. எங்கள் அம்மாச்சியும் எங்கள் அம்மாவும் வந்து உள்ளர வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போட்டுட்டு திருப்படி மறுபடியும் போடுவாங்களா, அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் தாத்தாவும் மாமாவும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஊரில் நிறைய சின்ன சின்ன பையங்க பெரிய பசங்க எல்லாருமே சவுண்டு நல்லா கேட்குது, கத்திக்கிட்டு இருக்குது. பக்கத்து ஊர்லலாம் நல்லா மேளம், அதுக்கப்புறம் ரேடியோலாம் கட்டி பாட்டு சவுண்டுலாம் செம்மையாக கேட்டுக்கிட்டு இருக்கு. உங்கள் ஊர்லேயும் நல்லா கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இப்படிங்க பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியெல்லாம் தெரியுதா, 2 கண்ணு மாதிரி. அது வேறு ஒன்றும் இல்லை, பேய் பிசாசெல்லாம் இல்லை, எங்களோட மாடு. நான் இப்படி கேமரா காமிக்கவும் கண்ணு மட்டும் தனியாக தெரியுது. நார்மலாக பார்த்தா நான் பார்த்தா ஒன்றும் தெரியாது, இப்படி கேமரா வச்சு பார்க்குறப்ப தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டு. நாளைக்கு எல்லாருமே கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, நல்லா வேண்டிக்கங்க. இந்த வருஷம் நல்ல வருஷமாக அமையணும்னு சொல்லிட்டு. ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். காலையில் பார்ப்பேன் எங்கள் ஹைருவை காமிக்கிறேன். எங்கள் அம்மாச்சியும் எங்கள் அம்மாவை டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இன்றைக்கி எல்லா வேலையுமே வீடு கழுவுறது வாசல் கழுவுறது எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா குளிச்சுட்டு அப்படியே அன்னைக்கு நாளை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். என் தம்பி இன்றைக்கி தான் இது அவன் சவாரி கோவியாரில் கார் ஓட்டத்துக்கு இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்தியான். அதனால நாளைக்கு வந்து ஏதாச்சும் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஏதாச்சும் சமையல் இருக்கும். ஃபஸ்ட்டு வருஷத்தில் முதல் நாள் வந்து கறி மீன் சமைச்சதானே இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா சமைக்க முடியும். ஒரு இது இருக்குது, அது என்னது, வேலைக்கு ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கி வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்கல்ல. வேலைக்கு போனால் அந்த நாள் ஃபுல்லாக வருஷத்துக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ பாருங்கள், கூடாரம் போட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கொசு பயங்கர கொசு. நாங்கள் வந்து கொஞ்சம் சுற்றி புளிய மகாடு அந்த மாதிரி இருக்கிறதுனால கொசு வீட்டில் சுத்தமாகவே இருக்குது, படுக்கவே முடியாது. ஹைராவுக்கு குட்டி கொசுவால் 1 வயசு ஆகி 2 மாதமே ஆயிடுச்சு. இன்னும் அந்த கொசுவில் கரெக்டாக தான் இருக்குது. அவள் வெயிட் போடாமே இருக்கிறதுனால இது வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணேன். 300 ரூபா நினைக்கிறேன், 340 ரூபாய் நம்ம ஆர்டர் பண்ணி காசு கரைஞ்சதே மிச்சம். ஆனால் யூஸ் ஆகுது, நான் திட்டுதான் வாங்குவேன். உனக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நல்லா தூங்குறாங்க உள்ளர. ஆனால் என்னை திட்டுவாங்க ஆர்டர் பண்ணக்கூடாதுன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் மீஷோ அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணி திட்டு வாங்குவீங்களா? ஆர்டர் பண்ணிடுவேன். அந்த பொருள் வாங்க போகிறதுக்கு ஒரு பயந்துக்கிட்டே போவேன், திட்ட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திட்ட மாட்டாங்க, சொல்லுவாங்க சரி இதோட அவ்வளோதான் நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒன்று ஆர்டர் போட்டு விட்ருவேன். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். மணி 12 ஆயிடுச்சு. ஹாப்பி நியூ இயர். எங்கள் அம்மாச்சிக்கிட்டேயும் எங்கள் அம்மா உள்ளே இருக்காங்க, அவங்கள போய் காமிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன் இவங்க எல்லாத்துக்குமே. வாங்க போகலாம். ஹாப்பி நியூ இயர் சொல்லி எங்கள் அம்மாவையும் என் அம்மாச்சி சொன்னா அவங்க 2 தூங்கி படம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சிஞ்சான் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கையை தட்டிக்கிட்டே ஹாப்பி நியூ இயர்னு அவங்க வாட்டு தட்டிக்கிட்டு இருந்தாங்களா. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அதையும் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி போட்டு காமிச்சு எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். சரி இங்கே பாருங்கள். இப்போ சொல்லுங்கள். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. இந்த வருஷம் எல்லாமே நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுவோம். இங்கே பாருங்கள், எங்கள் செல்லக்குட்டி வந்து நல்லா தூங்கிட்டா. என் செல்லக்குட்டிக்கு எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுங்க. செல்லக்குட்டி ஹாப்பி நியூ இயர்.
எங்கள் அம்மா வந்து இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்குண்டா, எங்கள் சித்திக்கு வந்து ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்குது. 12 மணிக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஒன்றாங்கன்னு தெரியல, நல்லா தூங்கிட்டாங்களா என்னான்னு தெரியலை, ஃபோனை சைலண்ட்டில் போட்டாங்களான்னு. ஆனால் ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போதே என் தங்கச்சிக்கு வந்து வீடியோ கால் பண்ணி ஹாப்பி நியூ இயர் சொன்னால் அவங்க வந்து அவங்க வந்து கம்பெனியை வேலைக்கிறதுனால முன்னாடி கோலம்லாம் பயங்கர பெருசாக போட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ மணி 12 ஆக போது. நான் வந்து போய் கோலம் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரிய கோலமாக போட போகிறேன். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணி 12 மணி தான் ஆகுது. அதுக்காட்டி கூட்ட ஆரம்பிச்சிட்டோம். சொல்லுப்பா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களே, இப்போ 12 மணிக்கு கூட்டி கோலம் போட போகிறோம். இதே சின்ன பிள்ளை ட்ரெஸ் அப்பெல்லாம் துவைச்சி போட்டிருக்கேன். எல்லா கொடியிலையுமே பாப்பாவோட ட்ரெஸ் தான் காஞ்சிக்கிட்டு கிடக்கு. எல்லா ஊர்லேயுமே வெடியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சவுண்டு கேட்குது. எங்கள் அம்மாச்சி வந்து இங்கே பாருங்கள் 12 மணிக்கு போய் சாணி எழுதிக்கிட்டு இருக்காங்க மாட்டில். எங்கள் மயில் வந்து குத்த ஆரம்பிக்கும். அதனால அவங்க மட்டும்தான் போக முடியும். லைட் அடிக்கிறப்ப ஃபுல்லாக தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் கொசு. இங்கே பாருங்கள், இங்கே கொடுங்க மாச்சி லைட்டை. இங்கே பாருங்களே, அம்மாச்சி அடிக்கிறப்ப நல்லா தெரிஞ்சிச்சு கொசு. இப்போ தெரிய மாட்டேங்குது. எங்கள் மயில் பார்க்குது, என்னடா மணி 12 மணிக்கு என்னடா உனக்கு திடீராங்க இவங்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. மணி 12 ஆகுது, நம்ம அதே முழிச்சிருக்கோம்னா அவங்களும் முழிச்சு என்னமோ பண்ணி திடீராங்க. இன்றைக்கி 12 மணி வரையும் நல்லா வண்டி போய்கிட்டு வந்துக்கிட்டுமே இருக்குது. எங்கள் ஆட்டுக்குட்டி பாருங்கள், 2 ஆட்டுக்குட்டி தான் நிற்கிது. ஒன்று செத்து போச்சா, அதனால 2 தான் நின்றுக்கிட்டு இருக்கு சோகமாக. ஆட்டுக்குட்டி ஹாப்பி நியூ இயர். ஆட்டுக்குட்டி ஏய் ஏய் குட்டி பாப்பா ஹாப்பி நியூ இயர். அவங்க வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க இருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இங்கே பாருங்கள் எப்படி படுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுவா மண்டையை தலை சுற்றி கீழே விழுந்துடும். எங்கள் அம்மா வந்து வாசல் கூட்டிருச்சு. எங்கள் அம்மாச்சி வந்து சாணி கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள். நீங்களாம் எப்படி ஹாப்பி நியூ இயர்? அம்மா போதுமா கூட்டினது, வாமா. கோழி ஃபுல்லாக அந்த மரத்தில் ஃபுல்லாக கோழி அடைஞ்சிருக்கு. அது வாட்டுக்கு அது வேலையை பார்த்து விட்றாம வா. போதுமா, அங்கிட்டலாம் கூட்ட வேணாம்மா. வேணா காலையில் கூட்டிக்கிடலாம் விடுமா. நிகழ்ச்சியெல்லாம் வைக்க மாட்டாங்க. ட்ரம்மு செட் வச்சு அடிச்சு ஹாப்பி நியூ இயர் சொல்லுவாங்க. நீ பாருங்க, சாணி கரைச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மாச்சி. நைட்டே கோலம் போட்டுவாங்க. நைட்லேயே கோலம் புது வருஷம் பிறந்த நைட்டு 12 மணிக்கு எங்களோட வேலையை பாருங்கள். சாணி தெளித்து லட்சுமி தேவியை வந்து வரவேற்றுக்கிட்டு இருக்கோம். அம்மா தள்ளுமா. என் அம்மாச்சி வந்து சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க எப்பயுமே. என்னையும் கல்யாணம் ஆகி நானும் ஒரு 6-7-8 வருஷம் ஆகிறதுக்கிட்ட ஆயிடுச்சு. நான் 2 தடவையோ 3 தடவையும் சாணியே போட்டிருக்கேன். எங்கள் அம்மாச்சி தான் எனக்கு காலங்காலத்தில் எழுந்திரிச்சு போட்டுருவாங்க சாணியெல்லாம். தள்ளுமா. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஹைரு பாப்பா வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக கொண்டாடலாம்னு 12 மணிக்கே நான் கோலம் போட போகிறேன். இல்லைன்னா நான் எந்திரிக்கவே மாட்டேன் 7 மணி ஆனாலும். நீங்களாம் எப்படி கொண்டாடுவீங்க? என் ஃபோனில் ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லாகிக்கிட்டே இருக்குது. நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன் என் நோக்கத்துக்கு. இங்கே பாருங்கள், ரோட்லலாம் நல்லா ஆள் நிறைய வண்டி போகுது. ரோட்லலாம் தூக்காந்துறாங்க. பக்கத்தில் சேரு குட்டி பாப்பா விட்டு வண்டி எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இல்லைன்னா சாணி தெரிச்சிரும்ல.
அப்போதே சொன்னேன் உனக்கு மேலே கோழி அடைஞ்சிருக்குண்டு. நீ கரெக்டாக இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாமே கோழி பார்த்தீங்கன்னா மேலே அடையுதில்ல லைட். இப்போ அடுத்து வந்து இங்கே எங்களோட வீட்டுக்கு அடுத்த ஒரு வீட்டுக்கு வந்து சாணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் தான் வீடெல்லாம் இந்த தொடச்சி விட்டுட்டு ரொம்ப நாளாக துடைக்காமல் கிடந்துச்சு. தொடச்சி விட்டு முன்னாடி கிடந்துச்சு புல் செடியெல்லாம் செதுக்கி இங்கே பாருங்கள் பாதியை வந்து அப்படியே குமிச்சு வச்சுட்டு போயிட்டேன். ரெண்டாவது வந்து வாசல் சாணி போட்டு பழகலை. நான் காலையிலேயே தண்ணி தெளிச்சு விட்டேன். சாயங்காலம் செதுக்கி விட்டுட்டு அதனால் கொஞ்சம் கரடு முரடாத்தே இருக்கும். ஃபுல்லாக துணி துவைச்சது ஃபுல்லாக அன்றைக்கி எங்கன்னா காய போட்டு வச்சுருக்கேன். இடம் பற்றாமல் முள்ளு கில்லு எதுலேயுமே கேப் விடலை. இது வந்து எங்கள் வேப்ப மரம் சாமி மரம், அதுக்கு கொஞ்சம் சாணி போடணும்ல. எங்கள் அம்மா லைட் அடிக்குது, எங்கள் அம்மா சாணி போடுறாங்க, நான் வீடியோவுக்கு கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே தொண்டையெல்லாம் வலிக்குது, என்னான்னு தெரியல. அவங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாணி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆகும்ல காய்கிறதுக்கு. அதுக்குள்ளாடி நான் வந்து என் ஹைரா குட்டியை பார்க்குறதுக்காக வந்துட்டேன். இங்கே வந்து தலகாணி வைக்காமல் போயிட்டேன்னா அதனால் இதுக்குள்ளே பெறலெல்லாம் மாட்டா, இருந்தாலும் ஒரு பயந்து. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களே, நாங்கள் ஆசையாக சாணியெல்லாம் போட்டு தெரிஞ்சோம். ஆனால் கரெக்டாக 12 மணி ஆகி இப்போ 3-4 நிமிஷம் ஆகுது. கரெக்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு எங்கள் ஊரில். துணி ஃபுல்லாக 4 பக்கத்தும் காய போட்டிருக்குறோம். காஞ்சதெல்லாம் எடுத்து கிடந்துட்டு போது விடுங்க. காயாமதே இருக்குது எல்லாமே. எல்லாத்தையும் எடுத்து எங்கே காய போடுறது? விடுங்கம்மாச்சி, காஞ்சிட்டு போகுது. அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு மழை வராதுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. போங்க எடுத்து வரேன். சரி போங்கம்மாச்சி, இதெல்லாம் கிடக்கட்டும். மழை வராதுமாச்சி, நீ எதுவும் சொல்கிறீங்க மழை வரப்போகுதுண்டு. சின்ன பிள்ளை ட்ரெஸ்ஸே ஃபுல்லாக கிடக்கு அந்த சைடு. பாருங்க, சாணியெல்லாம் போட்டு வாசல்லாம் கூட்டியாச்சு. கூட்டி நீட்டாக போட்டிருக்கேன். ஆனால் வந்து மழை தூருது. ரொம்ப பெருசாலாம் தூரல, லேசாக மைல்டாக தூரிட்டு நின்றுச்சு. இவங்க தான் எல்லா துணியும் எடுத்து திரிகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இங்கே பாருங்கள், கலர் கோலப்பொடியெலாம் போட்டு கோலம்லாம் போட்டுட்டு உள்ளுக்க ஒரு ரவுண்டு வெளியில் ஒரு ரவுண்டு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி கலர் கொடுத்து தாமரையை போடுறதுக்க மழை வந்துருச்சு. மழை சொட்டு சொட்டாக இங்கே பாருங்கள் வச்சு என் கோலத்தில் ஃபுல்லாக சொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு மழை. இதா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாச்சி டப்பாலாம் உருட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க நேரில். ஏம்மாச்சி இப்படி பண்ணுறீங்க? நீ தூங்கியிருந்தாலும் தூங்கியிருக்கலாம். அப்படி மழை வந்து கெடுக்குதே. சரி பரவாயில்ல, நீ வந்து இருக்கட்டும். பாதியை காலையில் கடைசி பண்ணிக்கிடுவோம். மிச்சம் எல்லாமே மழை பெரிய மழையாக வந்து அழியாமல் இருந்தால் காலையில் பார்ப்போம். அந்த டப்பாவையாச்சும் எடுங்கம்மாச்சி. என் கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நீ பாருங்கள், நைட்டு 12 மணிக்கு கோலம் போட்டு இப்படி ஃபெயிலியராக முடிஞ்சு போச்சு. ஒரு தாமரை பெருசாக இருக்கும், ஒரு தாமரை சின்னதாக இருக்கும். அப்படித்தான் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மழை கொஞ்சம் பெரிய சொட்டாதான் வைக்குது. குளிர் அடிக்க வந்தே வந்துட்டேன். பாப்பாவை ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு வந்துடுவா. காலங்காத்தால் எந்திரிச்சு அது வந்து தூங்கினது வந்து நைட் வந்து 2:30, காலையில் எந்திரிச்சது வந்து 6 மணி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எந்திரிச்சு போட்ட குளத்துக்கு மேலேயே மறுபடியும் லைனிங்கை கொடுத்து கலரை கொடுத்து அப்படியே நான் போட்ட குளம்லாம் அழிஞ்சிருச்சு. போட்டால் மழை தண்ணி பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு மேலே போட்டு இங்கே பாருங்கள், இந்த வீட்லேயும் வந்து ஒரு கோலம் போட்டேன். இதுதான் போட்டேன். இது வந்து சாணி தொளிச்சு வந்து பழகலையா, அதனால தர இந்த மாதிரி இருந்துச்சு. இதுலேயும் லேசாக ஒரு கோலத்தை போட்டுவிட்டு மொத்தமே கலர் கொள்ளப்படி 3-4 கலர் தான் இருந்துச்சு. அது ஒரே கலராக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி இதுக்கும் ஒரு கோலத்தை போட்டு அப்படியே வந்தாச்சு. எங்கள் ஹைரா வந்து என் தம்பி வந்து இந்த வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தியானா, அவன் நான் பார்க்குறதுக்காக வந்துட்டா. எங்கள் அம்மா
என்னாச்சுப்பா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் தான் குடல் இருக்கு, ஆட்டு ஈரல். ஏ ஹைரா இங்கே திரும்புவே, இங்கே திரும்பு. ஹைரோவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை பார்ப்போம்மா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைராவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. எங்கள் அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கான், அதை உசுப்போமா உசுப்ப வேணாமான்ற மாதிரி அவங்க ரியாக்ஷன் இருக்கு. என்னப்பா எப்படி சேட்டை? ஐரா பால் குடிச்சிட்டு வாயை கூட துடைக்கல, அப்படியே தப்பி ஓடி போயிட்டா. என்னாச்சுப்பா வலிக்குதா? சரி வா. தர நல்ல ஜில்லுன்றது. ஹைராவை யாருமே தொடவே இல்லை. அழுகிறத பற்றி என்னாச்சு? முட்டிக்கிட்டியா? அடியை போட்டு வாங்க. ஹைரா முட்டிக்கிட்டியா கதவுல? சுச்சு வலிக்குதா? இங்கே அந்த ஓட்டிக்கிறதே உனக்கு வேலை ஃபுல்லா. அப்பா போட்ட பார்த்துட்டு பண்ணிட்டே இருந்தா. ஹைரோ கிரைண்டர்ல கையை விடக்கூடாது. சாமி கும்பிடுறாங்க மேடம். அங்கே முருகரை பார்த்தா என்ன சாமி அது? சனீஸ்வரன் மாதிரி. விஷ்ணு பகவானும் ஹைரா 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 ஹாப்பி நியூ இயர். ஹைரோ உனக்கு பிடிச்ச முருகாடி பாப்பா. முருகா செம்ம அடி ஹைரா. அங்கதே காலண்டர்ல டப்பு டப்புன்னு அடிக்கிறா போட்டு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நியூ இயர் எப்படி கொண்டாடினீங்க? நாங்கள் இன்றைக்கி என் தம்பி பப்பாளி பழம் கொடுக்கணியா. ஒரு 3-4 காய் கிடந்துச்சு. அதைத்தான் எங்கள் அம்மாவுக்கு பப்பாளி பழம் ரொம்ப பிடிக்குமா கொடுங்க சொல்லிச்சிங்க. பாருங்கள், பாத்திரம் விளக்கு நான் தண்ணிக்கு ஒதுக்கி போட்டு போயிட்டேன். மொத்தம் 5 காய். 5 காய், ஒரு காய் சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. மொத்தம் 6 காய். இதுதான் சாக்கடைக்குள் விழுந்த காய். என் தம்பி கழுவிக்கிட்டு இருக்கியா. அது அப்படியே பார்த்தா எங்கள் அம்மா சுண்டைக்காய். காமிமா, ஏன் கொத்து கொத்தா பிடுங்க வேண்டியதானம்மா? அப்படியே கொத்து கொத்தா பிடுங்க. எதுக்கு கஷ்டப்பட்டு ஒன்று பிடிங்கிட்டு இருக்கீங்க? அப்படியே கொத்து கொத்தா பிடுங்களாம்மா. அப்படியே காமிமா இங்கே பாருங்க. ஒன்று ஒன்றா எங்கள் அம்மா பிடிங்கிட்டு இருக்கு. அப்படியே கொத்து கொத்தா பிடுங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வராது இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் லெமன் செடிக்கு என்னதே பிரச்சனைட்டு தெரியல. இதே கலரில் தான் இருக்குது. கருப்படிச்சு போயிடுச்சு அப்படியே. இங்கே பாருங்கள், அதில் 1-2 காய் இருக்குது. இங்கே பாருங்களே, தெரியுதா?
காய் இருக்கானா ஒற்றை பிடிச்சி போய் கிடக்கு. இங்கே பாருங்களே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு காய் இருக்குது. இங்கே வந்து குருவி கூடு கட்டியிருக்கு. இது என்ன குருவின்னு தெரியல. குருவியா எலி கூடான்னு தெரியல. இதுக்கு வந்து ஏதாச்சும் மருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் ரோஜாப்பூ செடி வந்து ஒரே ஒரு பூ பூத்துருக்கு. இது பாருங்க, முள்ளு குத்திடுச்சுடா. இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அதுவும் சர்க்கரைவள்ளி கிழங்கு. பாரதி சக்கரவள்ளி கிழங்கு. இப்போ எங்கள் அம்மாவும் தம்பியும் வந்து ஊர் கிளம்பிட்டாங்க வயலுக்கு உரம் போடுறதுக்காக. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை சாக்கு. ஒரு வயல்லையும் உரம் போடணும், அதுக்கப்புறம் இன்னொரு வயல்லையும் போடணுங்கிறாங்க. அவங்க ஊருக்கு போகணும், நாங்கள் தான் இருக்கோம். நீ சாயங்காலத்துக்கு சேவல் கறி தான் குழம்பு வைக்க போகிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.